My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. NEET UG 2026 application open ஆயிடுச்சு. February 8ல இருந்து March 8 வரைக்கும் application ஓப்பனா இருக்க போகுது. நீங்க registration பொறுமையா பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. நிறைய பேர் சார் எனக்கு இப்போ ஸ்க்ரீன்ஷாட்லாம் அனுப்பிச்சு சார் இதில் என்ன பிரச்சனை, இது ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் டெமோ போடும்போதே சொன்னேன், ஃபர்ஸ்ட் 2-3 நாளுக்கு நிறைய பக்ஸ் இருக்கும், சர்வரில் இஷ்யூ இருக்கும், நெட்வொர்க் இஷ்யூஸ் இருக்கும். ஸோ எல்லாரும் ஆக்சஸ் பண்ணுவாங்க, அது கொஞ்சம் தேவையில்லாத கன்ஃபியூஷன்ஸ் போகும். ஸோ 1 or 2 days வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பொறுமையாக 30 நாள் டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் இழுத்துட்டு போக சொல்லலை, பட் இனிஷியல் டேஸை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுங்கிறது நல்லது. 1 or 2 daysல ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா கூட அதை சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவங்களும் அதை சரி பண்ணுறதுக்கு டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓப்பனான ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்ன சார், நான் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணும்போது அதில் நேம் அண்ட் டேட் இருக்கணுமா இருக்கக்கூடாதா, இந்த ஒரு கேள்வி எக்கச்சக்கமாக நிறைய பேரண்ட்ஸ் கிட்ட வருது. ஏன்னா நீட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டில் இதை பற்றி ஏதாவது அஃபிஷியலாக போட்டிருக்காங்களா அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ப்ரூஃபாக காமிச்சிடுறேன். யூஸ்வலாக 2025 வரைக்கும் நீட் எழுதும்போது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கு கீழே நேம் அண்ட் டேட் ஆஃப் கேப்சர் இது ரெண்டையும் போட்டு தான் நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த வருஷம் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல நேமும் டேட்டும் இருக்கணும்னு சொல்லவே இல்லை. எந்த இடத்துலையும் அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ அப்போ அவங்க சொல்றது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, ரீசன்ட் ஃபோட்டோவாக இருக்கணும். January 1க்கு அப்புறம், அதாவது 2026 January 1க்கு அப்புறம் நீங்கள் அதை ஃபோட்டோ எடுத்துருக்கணும், அந்த ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது மட்டும்தான் அங்கே இருக்கு. ரெண்டாவது, அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் 80% உங்களுடைய ஃபேஸ் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 80% கேண்டிடேட்டோட ஃபேஸ் வித் ஒயிட் பேக்ரவுண்ட், அதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் பேக்ரவுண்டில் 80% உங்களுடைய ஃபேஸ் மட்டும் தெரிகிற மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதே இமேஜை என்லார்ஜ் பண்ணி போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவில் ஸ்டூடியோவில் கேட்டிங்கன்னா அதையும் பிரிண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டுடைய சாஃப்ட் காப்பியை கலெக்ட் பண்ணிக்கோங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒரு 6 to 8 ஃபோட்டோ காப்பீஸ், எக்ஸ்ட்ரா காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ அட்லீஸ்ட் ஒரு 4 to 6 காப்பீஸ் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எல்லாமே இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ல இருக்கு. ஒருவேளை நீங்க ஸ்பெக்டக்கிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களா, கண்ணாடி பவர் கிளாஸஸ் போடக்கூடிய மாணவர்களா இருந்தீங்க அப்படின்னா அதை அலோவ் பண்ணுவாங்க. சரிங்களா, எக்ஸாமினேஷன் சென்டர்ல அலோவ் பண்ண மாட்டேன்னா சொல்ல மாட்டாங்க. ஒருவேளை நீங்க கண்ணாடி போடக்கூடிய மாணவர்களா இருந்தால் போட்டோ எடுக்கும் போதே நீங்க ஸ்பெக்டக்கிள்ஸ் போட்டோ எடுக்கலாம், போடாமலும் எடுக்கலாம். அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபோட்டோ போட்டு எடுத்துட்டா கன்ஃபியூஷன் இருக்காது, இந்த பர்சன் கண்ணாடி போடுற ஒரு மாணவர் தான், அதனால இவங்களை அலோவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இன்ட்யூஷன் ஃப்ரிஸ்கிங்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் வரும். ஸோ அதனால உங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லாமல் நீங்கள் போகலாம் அப்படிங்கிறதுல இருக்கு. இதை தான் நான் என்னுடைய மாணவர்களுக்கு, என்னுடைய சர்க்கிள் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சொல்ற சஜஷனாக இருக்கு. அண்ட் போலராய்டு அண்ட் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஃபோட்டோஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் வித்தவுட் ஃபோட்டோகிராஃப்ஸ் ஷால் பி ரிஜெக்டட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, in case someone else photograph have been uploaded, the candidature shall be cancelled and the case will be considered as unfair means case. unfair ப்ராக்டிஸா இதை கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2025 ஒரு மாணவர் ஒரு ப்ரௌசிங் சென்டர்ல அப்ளை பண்ண சார் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அந்த ப்ரௌசிங் சென்டர்ல என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இந்த மாணவருடைய போட்டோக்கு பதிலாக வேற ஒரு கேண்டிடேட்டுடைய போட்டோ அப்லோட் பண்ணி ஃபைனல் லாஸ்ட் மினிட்ல அதை சப்மிட்டும் பண்ணிட்டாங்க. இவங்க அதை வெரிஃபை பண்ணவே இல்லை. அந்த ஃபைனல் பிரிண்ட் எடுத்து பார்க்கும்போது தான் தெரியுது அதில் இந்த ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ இல்லை, இன்னொரு ஃபோட்டோ இருக்கு அப்படிங்கிறத பார்த்து கேட்டிருக்காங்க. என்டிஏக்கு கால் தான் பண்ணாங்க, பட் அப்ளிகேஷன் டெட்லைன் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை இது பண்ணவே இல்லை. அண்ட் த கேண்டிடேட் வாஸ் நாட் ஏபிள் டு ரைட் எக்ஸாமினேஷன் லாஸ்ட் இயர். அவங்க ஒரு வருஷம் பிரேக் தான் எடுத்திருக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஏதாவது ப்ரௌசிங் சென்டரில் பண்ணுறதாக இருந்தால் நீங்கள் தவறில்லாமல் அப்ளிகேஷன் போடுங்க. அதை எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிட்டு ஃபைனல் சப்மிட் பண்ணுங்க. ஃபைனல் சப்மிஷனுக்கு முன்னாடி டேக் த ரிவ்யூ பேஜ் வருது இல்லைங்களா, அதை பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் சப்மிஷன் அப்படிங்கிறத பண்ணுங்க. அதான் இந்த இடத்துல முக்கியமாக சொல்கிறேன். அடுத்ததா ஃபிங்கர் பிரிண்ட் எப்படி சார் வைக்கணும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கொஸ்டினாக இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் 10 ஃபிங்கர்ஸ்னுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை எப்படி எடுக்கிறது, கேப்சர் பண்ணுறது அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட்டாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சாம்பிள் இமேஜ் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுடைய 10 ஃபிங்கர்ஸ், லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் ரைட் ஹேண்டுடைய 10 ஃபிங்கர்ஸுடைய எட்ஜில் இங்க் பண்ணிட்டு ஒரு பேப்பரில் அதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் இம்ப்ரெஷன்ஸை நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஸ்மட்ச் ஆகக்கூடாது, பிளர் ஆகக்கூடாது, கொஞ்சம் தெளிவாக எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் அந்த பேப்பரை A4 ஷீட்டில் எடுக்கிற அந்த பேப்பரை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இமேஜ் அப்படிங்கிறதா வரும். லெஃப்ட் ரைட்டு போடணுங்கிற அவசியம்லாம் இல்லை. நான் இந்த இடத்துல சாம்பிளுக்காக உங்களுக்காக ஒரு டெமோக்காக நான் இந்த இடத்துல வச்சிருக்கிறேன். பட் 10 ஃபிங்கர்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா போதும், அதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம்.
நீட் 2026 அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் முடிச்சு நீங்கள் காலேஜில் சேர்ற வரைக்கும் இருக்கிற என்டையர் ப்ராசஸை நிஸ்பா அகாடமி டீம் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தில் செய்து கொண்டிருக்கிறோம். கடந்த பல வருஷங்களாக நம்மளுடைய மாணவர்கள் பல்வேறு கல்லூரிகளில், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏகப்பட்ட காலேஜஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மெடிக்கல் கவுன்சிலிங் ப்ராசஸ்னா என்ன, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணுறது, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது, டாக்குமெண்ட் என்ன பண்ணுறது, கவுன்சிலிங்கில் காலேஜஸ் எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும் அல்லது அதனுடைய ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் உங்களுக்கு தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நம்மளுடைய வெப்சைட்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குது. அதில் கவுன்சிலிங் கைடன்ஸுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை கொடுத்துருக்குறோம். அல்லது ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அல்லது நீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அதனுடைய டீட்டெயில்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுடைய நீட் மார்க்கு எந்த கல்லூரிகள் கிடைக்கும், அந்த கல்லூரிகளில் எப்படி ஜாயின் பண்ணுறது, என்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன ஸ்டாண்டர்டில் இருக்கணும், இந்த மாதிரி கம்ப்ளீட் ப்ராசஸை நம்ம டீமே டேக் கேர் பண்ணி ஆன்லைன் ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுப்பாங்க. தேவைப்படுகிற மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த சர்வீசஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணுங்க. அண்ட் சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.